ஹாய் வியா. ஹாய்டா. என்ன படம் பார்த்தியா? இப்பதான் பார்த்துட்டு வரேன். என்ன படம்? தனுஷ் படமா இல்ல டிராகன் படமா? டிராகன் தான் பண்ணேன். நீ? நானும் டிராகன் தான் படம். அத படத்தை போய் பார்க்கல. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். உன்னோட கருத்தை சொல்லு. அந்த படம் பார்த்ததுல எப்படி நல்லா இருந்தா? குடும்ப படம் போய் பார்க்கலாமா? குடும்பம் கொண்டாட படமா இல்ல யங்ஸ்டர்ஸ் கொண்டாட படமா? எப்படி இருக்கு உன்னோட கருத்தை சொல்லு. என்னோட கருத்தை நான் சொல்றேன். நீங்க சொல்ற எல்லாருமே பார்க்கலாம் பாருங்க. குடும்பம் ஸ்டூடெண்ட்டே என்ஜாய் பண்ணுவாங்க. குடும்பமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி எல்லாரும் போய் பார்க்கலாம். ஆனா வந்து ஃபேமிலி என்ஜாய் பண்றதை விட ஆடியன்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி நான் ஏன் சொன்னேன்னா கடைசியா அந்த அப்பா சென்டிமெண்ட்ன்றாங்க எல்லாம். ஓகே. அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். சென்டிமெண்ட்லாம் பக்காவா பண்ணாங்க. சரி, இப்போ ஒரு மேலோட்டமா ஸ்டோரி மட்டும் பார்ப்போம். எப்படி எடுத்து போயிருக்காங்க ஸ்கிரீன் பிளே பத்தி பார்க்கலாமா? ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் ஒரு படிக்கிறான். நம்ம எப்படி காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி காலேஜ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கான். அவன் 12th 90% கோல்டு மெடல் எடுத்திருக்கான். அவன் அது சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்துக்காக அவன் லைஃபையே மாத்துறான். அவனே மாட்டிக்கினு அப்புறம் அவனே மாட்டிக்கினு சான்ஸ் இல்ல போடாது. வேற லெவல். நம்ம காலேஜ் லைஃபை எப்படி ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சானோ அதை வந்து தெளிவா அதில் என்ஜாய் பண்ணிருப்பான். அதோட பின்விளைவுகள் என்னன்றத அதையும் எல்லா கேரக்டரும் ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சின்ன சின்ன கேரக்டரா வந்துடும். அவங்களுக்கான கேரக்டர் சூப்பர். ஆமா, கேஎஸ் ரவிக்குமார் சார் கேரக்டர் சூப்பர். அந்த விஜய் சித்து பிளஸ் அந்த அஷித் கானா சூப்பர். வேற லெவல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. பிரதீப் ரங்கநாதனும் சூப்பரா பண்ணாங்க. எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ராடினரியா நடிச்சிருக்காங்க. அது டைரக்டரும் சூப்பரா டைரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் பண்ணலாம். அதான் முக்கியமான கதாபாத்திரம் அவருக்கு. ஆமா. அவனோட வந்து ஸ்பாயில் பண்ணாங்க. நான் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல படம் பார்த்தேன்னா என்னடா ட்விஸ்ட், ஐயோ என்னடா காலேஜ் முடிச்சோம் மாட்டினா தான் ட்விஸ்ட் நினைச்சேன். அது பார்த்தா அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தா வேற மாதிரி லவ்ல மாட்டினா பெரிய அது கிடையாது. சரி, ஒர்க்ல தான் ப்ராப்ளமா, ஒர்க்ல போய் மாட்டினா போதா அதுவும் கிடையாது. நீ எங்கடா வச்சிருக்கான் ட்விஸ்ட் பார்த்தா கடைசியில வச்சானுங்க ட்விஸ்ட். அறிய சொல்ல தேவையில்ல. போய் பாருங்க. படத்தை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. நீங்க ஃபேமிலியாவும் போய் பார்க்கலாம், நீங்க உங்க லவர்ஸோடும் போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடும் போய் பார்க்கலாம், எப்படினாலும் பார்க்கலாம். என்னோட குழந்தை இது 3-4 வயசு குழந்தை அது பயங்கரமா என்ஜாய் பண்ணிச்சு படத்துக்கு. ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி என்னன்னா ஒன்று சொன்னா, நம்ம பெரிய படத்தை நோக்கி 500 ரூபாய் கொடுத்துட்டு 400 ரூபாய் கொடுத்துட்டு அவ்வளோ காசு கட்டிட்டு போய் பார்க்குறோம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. 110 ரூபாய்க்கு போய் படம் பார்க்கறது எனக்கு வந்து ஏதோ 1000 ரூபாய் கொடுத்து பார்த்த ஃபீலிங் வந்துருக்கு இந்த படத்தில். உண்மையிலே ஃபுல்லா சூப்பரா எனக்கு மனசுல இருந்துச்சு படம். உண்மையிலே அதாவது வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணவரு நான் டைரக்ஷனை விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து படம் நடிக்க வந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. நம்ம வந்து மேலும் அவர் டைரக்ஷன் பண்ணாலும் ஓகே, படம் நடிச்சாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கு படம். எல்லாரும் போய் பாருங்க. நீங்க போய் அந்த படத்தை தேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பார்த்துட்டு நான் சொல்றதெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு கமெண்ட்ல போய் சொல்லுங்க. ஆமா, சொல்லுங்க. யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க தெரியல. யாரும் முடிஞ்சா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். கிளம்பலாம். சரியா?